Assembly of Faith Mission Church presents விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு நிமிஷம் மாத்திர கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ரெண்டு கை வானத்தை எல்லாம் உயர்த்தி இயேசு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். பரிசுத்த ஆவியானவரே, நீ வாசம் பண்ணினதற்காக நன்றி, நீ கூட இருந்ததற்காக நன்றி, நீ காரியத்தை வாய்க்க பண்ணபடினால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you Lord, thank you. ரெண்டு கை வானத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. கர்த்தரை தாழ்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இது வந்துட்டு வருஷத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. விசுவாசிகள் சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ காயங்கள், அல்லேலூயா. ஆமென். அத்தனை நேரங்களும் தேவ கரங்களை தேற்ற ஆரம்பித்தது. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நான் கிடையாதுன்னு? அவங்க மாத்திரம் சத்தம் ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஆயிருக்கிற நாம் ஆமென் இந்த ஆண்டுல கடைசி நாள்ல ஒரு செகண்ட் நீங்க அப்படியே திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். எதெல்லாம் நீங்க தாண்டி வந்தீங்க? அல்லேலூயா. ஆமென். எந்தெந்த இடங்கள்லாம் நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்தீங்க? எப்படிலாம் கர்த்தர் தேற்றினார்? அல்லேலூயா. ஆமென். சோர்வுகள் வரும் பொழுது பலவீனம் கூட வந்தது. அல்லேலூயா. ஆமென். அழுகையில் வரும் பொழுது ஆமென் தலைவலி தானா வந்தது. அல்லேலூயா. ஆமென். பயம் வரும் பொழுது இதயத்துல வலி தானாய் உருவாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆமென். அத்தனை வழிகளும் வீரியம் எடுக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. விசுவாசமாக சொல்லுங்க பாபா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வண்டியில போயிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். திடீர்னு ஃபோன் வரும். இப்படி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு ஃபோன் வரும். ஃபோன் வந்து என்ன ஆயிருங்க, நெஞ்செல்லாம் படபடப்பாகும், வலிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். அடுத்த கால் வரும். அல்லேலூயா. ஆமென். பையனுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா பத்திரமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அதான் சொன்ன பாத்தீங்களா? ஆமென். உன்னுடைய இறுதிய வழிகள் வீரியம் எடுப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் அங்கே இறங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆமென். தலைவலிகள் உன்னுடைய காரியத்தை நின்று போடாதபடி கர்த்தர் அங்கே இறங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட மேன்மையான அற்புதத்தை பெற்றவர்களாய் இன்றைக்கு நாம் நன்றியோடாய் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சாதாரணமா இன்னைக்கு நம்ம அமரல, உட்கார்ந்து இருக்கல. அல்லேலூயா. ஆமென். தேசம் சொல்கிறது 2025 ஆமென் கொடிய ஆண்டா இருந்ததாம் தேசத்திற்கு. அல்லேலூயா. ஆமென். கொரோனாவில் மரித்தவர்களை காட்டிலும் அல்லேலூயா. ஆமென் இந்த ஆண்டு பாதிப்புக்குள்ளானவர்கள் அநேகம், விபத்துக்குள்ளானவர்கள் அநேகம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். மரித்தவர்கள் அநேகம், விழுந்தவர்கள் அநேகம். அல்லேலூயா. ஆமென். அத்தனை அநேகத்தின் மத்தியிலும் அல்லேலூயா. ஆமென் கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் நடக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஆமென் சொல்லுங்க பாபா. ஒரே கவியை மாத்திரம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் எல்லாரும் சொல்லுங்க. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே. எல்லா கரங்களை தட்டி சொல்வோமா? நன்றி இயேசு ராஜா,
சாதாரணமான நாள் அல்ல. 1000 விதத்தில் 1000 காரியங்கள் இடத்தில் போராடினாலும் கர்த்தரை ஜீவனோடு வைக்கும்படி அவர் தீர்மானித்த ஜெயம்தான் இந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 கடன் பிரச்சனை வந்த பிறகு அல்லேலூயா, ஆமென், கர்த்தர் மீண்டும் அவருடைய காலில் நிற்க வைத்தார். அல்லேலூயா. 1000 வியாதிகள் உன்னுடைய சரீரத்துல வந்து மோதி அடித்த போதிலும் கர்த்தரை திரும்பமாய் உட்கார வைத்தார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த இடத்துல விழுவான், இந்த இடத்துல அவன் தோற்று போவான், இந்த இடத்துல சோர்ந்து போவான் என்று அவன் நினைத்த போதெல்லாம் மீண்டும் மீண்டும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளோட ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க. அது என்ன புத்தகங்க? கேட்டலாக்னு சொல்லுவாங்க, கைடு புக்னு சொல்லுவாங்க. அது எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்க போன் வாங்கினாலும் போன் என்ன தருவாங்க? ஒரு சின்ன புக் தருவாங்க. எத்தனை பேர் அந்த புக் பார்த்திருக்கீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் பார்க்கல. அல்லேலூயா. நீங்க ஒரு கார் வாங்கினாலுமே அந்த காரோட சின்ன புக் தருவாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த மைக் பேசுறோம் பாத்துக்கோங்க. இந்த மைக் வாங்கும் பொழுது இந்த மைக்கோட சின்ன புக் கொடுத்தாங்க. அந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா, அல்லேலூயா, ஆமென், முதல் 2 பக்கத்துக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஆன் பண்ணணும், அதை எப்படி பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். மீதி இருக்கிற 10 பக்கம் எல்லாம் எதை அதிகமா போட்டிருப்பாங்கன்னா, பிரச்சனை வரும்போது எப்படி சரி பண்ணணும். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அப்போ ஒரு பொருளை வாங்கும்போது அது கொடுக்கும்போது அல்லேலூயா என்ன பண்ணிடுறாங்க, பிரச்சனை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த கைடையும் கையில கொடுத்துறாங்க. அல்லேலூயா. ஆமென். போன் இப்படி லாக் ஆயிடுச்சுனா இப்படி எடுக்கணும் அப்படி அதுல போட்டுருக்கும். அல்லேலூயா. ஆமென். போன் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுனா இப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு அந்த போன்ல போட்டுருக்கும். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் கர்த்தர் நமக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. அவருக்கு நல்லா தெரிந்திருக்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கடன் என்கின்ற ஒரு பொல்லாத ஆவி உள்ளவரும், வியாதி என்கின்ற ஒரு பொல்லாத ஆவி உள்ளவரும், அல்லேலூயா, ஆமென், பலவீனம் என்கின்ற ஒரு பொல்லாத ஆவி உள்ளவரும், அல்லேலூயா, ஆமென், இத்தனை ஆவியில் விரட்டத்தக்கதான ஒரு மகிமையான புத்தகத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. இந்த புத்தகத்தை ஆமென் கையில வைத்திருக்கிறவர்கள் அல்லேலூயா, ஆமென், ஒரு நாள் சோர்ந்து போவது கிடையாது. தினந்தோறும் வாசிப்பவர்கள் பலவீனத்தை ருசி பார்ப்பது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைக்குள்ள தன்னை காத்துக் கொள்கிறவர்கள், வார்த்தை விசுவாசிப்பவர்கள், வார்த்தையில் பலப்படுகிறவர்கள், இந்த வார்த்தையை கொண்டு எழுந்திருக்கிறவர்கள், இந்த வார்த்தையை கொண்டு வேலை செய்கிறவர்கள், இந்த வார்த்தையை கொண்டு நன்றியுள்ளத்தோடு எழுதுகிறவர்கள், இந்த வார்த்தையை கொண்டு பரிசுத்தமாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களை கைப்பற்றி இருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. எத்தனை பேர் இந்த ஆண்டு முழுசும் நான் பைபிளை வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீதி இருக்கும் நான் சொல்லுகிறேன். அப்பதான் சொன்னா பாத்தீங்களா, ஒரு எல்லா வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான தீர்வுகள் இந்த வேதம் பேசும். அல்லேலூயா. ஆமென். இனி வருகின்ற ஆண்டுல ஆமென் இந்த பேசுகிற வேதத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு உங்கள் செவிகளை திறந்து விடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாட்களும் குறைந்தது ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம் வேதத்தோடு செலவிடுங்கள். அல்லேலூயா. ஆமென். வேதத்தை வாசிப்பது என்று சொன்னால் நீங்கள் தேவனை வாசிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். வேதத்தை வாசிப்பது என்று சொன்னால் நீங்க பரிசுத்த ஆவியை வாசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். வேதத்தை வாசிப்பது என்று சொன்னால் அல்லேலூயா, ஆமென், உங்க வியாதியை நீங்கள் விரட்ட ஆரம்பிக்கிறீர்கள். வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அல்லேலூயா, ஆமென், பிசாசின் தொந்தரவை அழிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. என்ற வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை உனக்குள்ள புறப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். எனக்கு சில நாட்கள் இருந்தபோது இருந்த மாதிரி இல்ல, இனி வர ஆண்டுல அல்லேலூயா, ஆமென், என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவியின் பட்டயத்தை தினந்தோறும் நான் கையில் எடுப்பேன். தினந்தோறும் நான் வாசிப்பேன். ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றாக நிதானமாக வாசித்து அதனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு பொருளுமே ரிப்பேர் ஆகாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அது ரிப்பேர் ஆகும். ரிப்பேர் ஆச்சுன்னா கீழே புக் இருக்கு. அது ஆஃப் ஆகும். அது ஆஃப் ஆச்சுன்னா புக் இருக்கு. அது என்னைக்கா ஸ்லோவாகும். ஸ்லோவாச்சுன்னா புக் இருக்கு. அதை யார் வாசிக்கிறாங்களோ அதை மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். அதே போல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு கடனுக்கான தீர்வு இந்த வேதாகமம் முன்னெடுத்து பேசும்.
அல்லேலூயா ஆமென். வியாதிக்கான மருந்து இந்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா ஆமென். பொல்லாத சதித்திட்டங்களை அழிப்பதற்கு வல்லமையான ஒரு வார்த்தைகள் இந்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா ஆமென். இதனை எடுத்து வாசிக்க தேவனுடைய கிருபையினால் நீ காண்பிப்பீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல வச்சிடுங்க, பைபிள் வாசிக்கிறத ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா 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 ஆமென். எத்தனை விசுவாசிகள் அடுத்த 2026ல ஒரு நாளும் பைபிள் வாசிக்காம அந்த நாளை நான் தொடங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தமா ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல கடந்த நாட்கள்ல பைபிள் ஃபுல்லா வாசிக்கும்படியாக ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருந்தது. எத்தனை பேர் வாசித்து முடித்திருக்கீங்க? அல்லேலூயா ஆமென். சரி, அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அல்லேலூயா ஆமென். பைபிள் கையில வைத்திருப்பது பெருசு கிடையாது, அது மனதில் வைத்திருப்பதுதான் பெரிய காரியத்தை செய்ய வைக்கும். அல்லேலூயா. என்னுடைய சபையை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா ஆமென். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஆமென், நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஸ்தானத்துல எப்படி எழுமணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் அந்த ஞானம் கொடுக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். உங்க தொழில எப்படி ஜெயிக்கணும், அல்லேலூயா ஆமென். உங்க கடன்ல இருந்து எப்படி வெளிய வரணும், அந்த ஞானம் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் அது தேவன் ஞானத்தால் உங்களை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. நீங்க விழுந்து கிடக்கிற குழி, உங்க மேல இருக்கிற பலவீனம் மனுஷனால் காப்பாற்ற முடியாத பலவீனங்கள். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆனால் நீங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்க 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 தேவன் ஞானம் உங்களுக்குள்ளாக ஊடுருவிப்பாய ஆரம்பிக்கும். கஷ்டப்படுகிற காரியத்தை நீங்க ஈஸியா நீங்க வெளிவரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபாவே. அந்த வசனத்தை வாசிங்கள் ஆமென். வசனத்தை வாசிக்கும்படியாக நான் சபையை இந்த நாளில் உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா ஆமென். 25க்கு ஆண்டோடைய பேர் என்ன தெரியுமா வச்சிருக்காங்க? ஆமென். அழுகையின் ஆண்டாம். அல்லேலூயா ஆமென். என்ன ஆண்டுங்க? அழுகையின் ஆண்டு. அழுகையின் ஆண்டு. அல்லேலூயா ஆமென். இந்த 2025 ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு குடும்பத்தின் சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்தை உடைந்து போய் அழுக வைத்ததாம் 2025. அல்லேலூயா ஆமென். நம்ம சபையிலும் கூட அநேக காரியங்கள்ல அநேக விதத்துல இந்த உலகம் போற போக்குல அல்லேலூயா ஆமென் நாம் அழுது உண்டு. அல்லேலூயா ஹல்லேலூயா. 2025 எப்படிப்பட்ட ஆண்டாய் மாறினதுங்க? அழுகையின் ஆண்டாய் இருந்தது. ஒரு சில நேரங்கள்ல ஆமென் நல்ல காரியங்கள் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த அழுகையின் ஆண்டுக்குள்ளாகவும் கர்த்தர் சபையை பொக்கிஷமாய் கர்த்தர் பாதுகாத்தார். இந்த அழுகையின் ஆண்டுக்குள்ளாகவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா ஆமென். இந்த அழுகையின் ஆண்டு குறித்து அவர் சொல்றாங்க, வியாதியின் ஆண்டை விட இந்த அழுகையின் ஆண்டு கொடூரமானது. அல்லேலூயா ஆமென். ஏனென்றால் வியாதி வந்துட்டா என்ன இருங்க, கான்ஷியஸ் இருக்காது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா இந்த கான்ஷியஸ் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த கான்ஷியஸ் என்ன இருங்க, ஆஃப் ஆயிரும். சுத்திகளுக்கு என்ன இருக்குங்க, அது பிரச்சனையா இருக்கும். எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன செய்தி, என்ன சிந்தனைகளை காப்பாற்றலாம், அப்படி எண்ணங்கள் வரும். அல்லேலூயா ஆமென். அது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சொல்றாங்க, அந்த வியாதியின் ஆண்டை காட்டிலும் மிகவும் கொடூரமான ரூபத்தை எடுத்தது அழுகை நாட்டுதான். அல்லேலூயா 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 ஆமென். ஒரு நம்ம சிக்கனே வாங்குறோம் பாத்துக்கோங்க. சிக்கன் வாங்குறோம், சிக்கனை டக்குன்னு வெட்டிட்டோம்னா 4 துடில என்ன ஆயிருங்க, நின்றுது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆனால் அது உயிரோட கூண்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய எண்ணங்கள் என்னவா மாறிடுதுங்க, ஆமென், மிகவும் கொடுமையாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா ஆமென். அதே போல 2025 உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக சில காரியங்கள் நீங்க அடைக்கப்பட்டவளா இருக்கீங்க. அல்லேலூயா ஆமென். அது அடைக்கப்பட்டதோட காரணத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்பட்டேன். அல்லேலூயா ஆமென். வெளியே போக முடியாமல் அடைக்கப்பட்டீர்கள். ஆமென். சில சூழ்நிலையை சந்திக்க முடியாத அளவுக்கு அடைக்கப்பட்டீங்க. சில காரியங்களை வாங்க முடியாத அளவுக்கு ஆமென் பணமில்லாத நிலையில நீங்க அடைக்கப்பட்டீங்க. அல்லேலூயா ஆமென். ஒரு சில எல்லாரும் வெளியே போறாங்க, எல்லாருமே டூர் போறாங்க, எல்லாருமே அந்த திருவிழாக்கு போறாங்க. ஆனா உங்க வீட்டு வாசல நீங்க அடைச்சீங்க. காரணம் என்னவென்று சொன்னால் உங்க வீட்டுடைய காரியம் என்னவா இருந்ததுங்க, பூஜ்யத்தில் நின்றது, பணம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இடத்துக்கு புறப்படும் பொழுது உங்க வீட்டு வாசல் நீங்க அடைச்சீங்க. ஏன் அடைச்சீங்க? அந்த வீட்டுல ஒரு மோசமான அழுகையின் சூழல் இருக்கிறது, நம்ம யாரும் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லாரும் புறப்பட்டு போகும் பொழுது நீங்க உன் பிள்ளைகளை பிடித்து உட்கார வைத்தீங்க. காரணம் என்னவென்று சொன்னால் வெளியே ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா ஆமென், அப்படிப்பட்ட நாட்களிலும் தேவன் நமக்கு துணை நின்றார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய வீடு
வீடுகளை கர்த்தர் திறந்து வைத்தார். அப்படிப்பட்ட நேரத்திலும் யாரும் உள்நுழையாத இடங்கள்ல கர்த்தர் உள்ளே வந்து நின்றார். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஜீவனோடு இருப்பது தேவ கிருபையால ஜீவனோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜீவனோடு இருப்பது, நீங்க நல்லா இருப்பது அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, நான் சொன்ன பாத்தீங்களா, எல்லாரும் வெளியே போகும்போது ஆமென் உங்க வீட்டு வாசலை நீங்க அடைச்சீங்க. அல்லேலூயா. ஆமென். இதான் ஸ்பிரிட் ஆஃப், அது வந்துட்டு அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயல்பா செயல்பட முடியாது, விடுதலையோடு நடக்க முடியாது, விடுதலையோடு உட்கார முடியாது, விடுதலையோடு பேச முடியாது. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. ஆமென். சோ அழுகைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் அழுததுக்கு நோக்கம் என்ன, அதனுடைய வேர் என்ன, அவங்க அழுத காரணம் என்னவென்று பார்த்தால் அவர்கள் மீது விழுந்திருந்த அந்த அடிமைத்தனம். அல்லேலூயா. ஆமென். ஒரு அளவுக்கு மேல நீ சம்பாதிக்க முடியாது, ஒரு அளவுக்கு மேல நிக்க முடியாது, ஒரு அளவுக்கு மேல நீ அந்த இடத்துக்கு நீ போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வட்டம் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆமென். கீழ வாசிங்க. அவர்கள் அல்லேலூயா. ஆமென். இந்த காலையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தை தான் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அடிமைத்தனத்தின் முறையீடு சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினதா. அல்லேலூயா. ஆமென். நீங்க எந்தெந்த காரியத்தை நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறீங்களோ அந்த அழுகையின் சத்தம் இன்றைக்கு பரலோகத்துல பரபரப்பாய் பேசும் பொருளாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நீ அழுத அழுகைக்கு பின்பதாக தேவ தூதர்கள் எழும்புகிறதை நான் கண்டேன். ஹalleluya. நீ அழுத அழுகையை கர்த்தருடைய சமூகத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்த்தேன். ஹalleluya. விசுவாச சத்தம் ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வீங்க. ஹalleluya. ஆமென். உன் கண்ணீர்கள் தேவனுடைய துருத்தியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டின் கடைசி வார்த்தை நான் சொல்லுகிறேன், எதற்கெல்லாம் கண்ணீர் விடுத்தீர்களோ அதற்கெல்லாம் அற்புதம் தோ புறப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. இதை வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நிலைத்தள்ளினார். அல்லேலூயா. ஆமென். சபையே, இந்த கடைசி வார்த்தை ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். ஆமென். தேவன் உங்களை இன்றைக்கு நினைத்தள்ளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மனதில நீங்க இப்ப உட்கார்ந்திருக்கீங்க. விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஆமென். ஒருவேளை உங்க கையில ஒரு கத்தியை கொடுத்து ஆண்டவருடைய இதயத்தை நீ கிழிச்சு பாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அனுமதி கொடுப்பார் என்று சொன்னால், நீங்க கத்தி எடுத்து ஆண்டவருடைய இதயத்தை கிழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய இதயத்திலிருந்து நகர முடியாத ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய இதயத்திலிருந்து நகர முடியாத ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அழுகையின் ஆண்டை ஆமென் இன்றோட நிறுத்தி போடுவதற்கு எப்படி எதிர நீங்க பலப்படணும் அப்படிங்கறதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பயங்கரமான காரியத்துல ஒரு திருப்பு முனையை நீங்க சந்திக்க வேண்டும். விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பமே. திருப்பு முனையை சந்திக்க வேண்டிய முக்கியமான நாள் இது. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஜெபத்துல பலப்பட வேண்டிய முக்கியமான நாள் இது. விசுவாசம் பலப்பட முக்கியமான நாள் இது. அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பமே. விசுவாசத்தை கூட வாசிக்கலாம். அதே போல இருக்கும் பாருங்க. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பார்க்கவே பார்த்து ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரல் சத்தத்தை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒத்தாசையாக வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் அவர் இறங்குகிற நாள் இது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உனக்காகவும் எனக்காகவும் இறங்குகிற நாள் இது. ஒரு முக்கியமான நாள் இது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இதை நம்புறீங்க? ஆமென். நீ நம்பும் பொழுது தேவனுடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட போகிறது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். இதே வார்த்தை தான் 2026 டிசம்பர் மாசத்துல நான் கொடுக்க போறேன். அல்லேலூயா. ஆமென். என்ன நான் சொல்ல போறேன்னா, கர்த்தர் அற்புதம் செய்ததற்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை வாழ வைத்ததற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கடனெல்லாம் கட்டி முடிப்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பிள்ளை செல்வங்களை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்ல வேலை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் வீட்டை ஆஸ்வதிக்க நன்றி சொல்லுங்க. கர்த்தர் சொந்த வீட்டை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் ஒரு கார் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பிள்ளைகளை பரிசுத்தத்தோடு பலத்தோடு கர்த்தர் பாதுகாத்ததற்காக கர்த்தர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆமென். இந்த அழுகை ஆண்டுல ஆமென் எப்படி உங்களால இவ்வளவு விசுவாசத்தோடு சொல்ல முடியும்னு கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆமென், நான் அழுகையின் ஆண்டு பார்க்கல, அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவனை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் ஒரு நாளும் சும்மா இருப்பது கிடையாது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. பக்கத்து பா சொல்லுங்க, அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் சும்மா இருப்பது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 18வது வசனத்தை பார்ப்போம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். அல்லேலூயா. ஆமென். மோசே கர்த்தர் ஒரு முறை சந்தித்தார். ஆமென். முச்சடி நடுவுல அக்கின் மூலியமாய் கர்த்தர் மோசேயிடம் பேசினார். அல்லேலூயா. ஆமென். பேசி முடித்த பின்பு அல்லேலூயா. ஆமென். மோசேக்குள்ளாக இனம் புரியாத ஒரு பலன், ஒரு விசுவாசம், ஒரு அற்புதம் அவனோடு சேர்ந்து புறப்பட ஆரம்பித்தது. அவன் செங்கலுக்கு முன்பதாக போய் நிற்கிறான். அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு பயம் வரல, அப்பொழுது அவங்களுக்கு விசுவாசம் வந்தது. அந்த இடத்துக்கு அந்த அற்புதம் செய்தான். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது மோசேயை கொண்டு போய் ராஜா கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அப்பொழுது அவனுக்கு பயம் வரல, பதட்டம் வரல, விசுவாசம் வந்தது. கர்த்தர் மோசேயின் கரமோடு கரமாய் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 2026 ஆண்டுல கர்த்தர் உங்களை நிறுத்தும் பொழுது, இந்த உலகம் நிறுத்தும் பொழுது, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் ஆபீசர்ஸ் நிறுத்தும் பொழுது, ஹாஸ்பிடல் இருக்கும் பொழுது உனக்குள்ள பயம் வருவது கிடையாது, உனக்குள்ள விசுவாசம் வரப்போகிறது. ஏனென்றால் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஏனென்றால் மோசே என்ன பண்ணாருங்க, கர்த்தரை சந்தித்தான். அதற்கு முன்பதாக பயந்தவனாய், அல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்டவனாய்? பயந்தவனாய் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தவன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை சந்தித்த உடனே எங்க போய் நிக்கிறாங்க? ராஜா முன்பதாக போய் முகமுகமாய் பார்க்கிறான், முகமுகமாய் பேசுகிறான். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அல்லேலூயா. ஆமென். எல்லா மனிதர்களும் சந்திக்கத்தக்கதான ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இடத்தில் பேச போறாங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். இது ஒரு இயற்கையான காரியம் கிடையாது, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தோடு நாம் இணைக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. ஆமென். மோசே இயற்கையான விதத்தில் கர்த்தரிடத்தில் பேசல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் அவனிடத்தில் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. 40 வருஷம், எத்தனை வருஷங்க? 40 வருஷம் மோசே செய்ய போற காரியத்தை ஒரே நாள்ல கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. முச்சல்ல கர்த்தர் தோன்றினார். ஆமென். மோசே தேவனிடத்தில் பேசினார். அல்லேலூயா. ஆமென். 40 வருஷம் வரைக்கும் அல்லேலூயா. ஆமென். அவன் போகும் இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு புறப்பட ஆரம்பித்தார். ஒரு புதிய பலனோடு அவன் புறப்பட ஆரம்பித்தார். அவன் செய்கின்ற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். ஆனால் என்ன ஒரு மறைமுகமான ஒரு சத்தியம் இருக்கிறது இதுல. அல்லேலூயா. ஆமென். கானான்ல கால் வச்சவங்க எத்தனை பேருங்க? 2 பேர். அல்லேலூயா. எத்தனை பேருங்க? 2 பேர். அந்த 2 பேர் யார் யாரு? அவங்க என்ன குணம் இருந்ததுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 2 பேராய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அந்த 2 பேராய் இத்தனை பேர் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இதோ வார்த்தைகள் அப்படின்னு அசால்ட்டா நீங்க எண்ணிராதீங்க. அல்லேலூயா. ஆமென். ஜெபம் தானே அப்படின்னு தட்டி கழிச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தியத்தை கேட்கிற அநேகர் விசுவாசிகள் 2 பேர் தான் இருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமென். மோசே நாட்கள்ல அற்புதத்தை பார்த்த அநேகர், செங்கல் 2 பிளந்து அதுக்குள்ள டிராவல் பண்ணவங்க அநேகர். அல்லேலூயா. ஆமென். அவன் சத்தியத்தை நம்மள 2 பேர் தான். அல்லேலூயா. ஆமென். அற்புதம் பார்க்கறங்காட்டிக்கு நம்ம கானானுக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஆமென். சத்தியத்தை அறிந்தவர்களாய்
விசுவாசம் இருக்கிறவர்களாய் நீங்க நிற்கும் பொழுது ஒரு நிரந்தரமான தீர்வு அங்க கொடுக்கப்படும். அதுதான் காணான். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹalleluya. 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 ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். உங்களுக்குள்ளாக ஒரு தாகத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன். ஹalleluya. ஆமென். என்னத்தை ஏற்படுத்தணுங்க? ஒரு தாகத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன். ஒரு பசியை ஏற்படுத்த விரும்புகிறேன். ஹalleluya. ஆமென். உங்களுக்கு நான் பசிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு பசிக்கணும்னா நான் என்ன பண்ணணுங்க? பட்னிலாம் போட வேண்டாம். ஹalleluya. ஆமென். எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த இடத்துல பிரியாணி செஞ்சு நான் மட்டும் சாப்பிட்டா என்ன வந்துருங்க? எல்லாத்துக்கும் பசி வந்துடும். இந்த ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் டைம்ல நீங்க ஸ்கூல் டைம்ல படிக்கும் பொழுது இந்த எக்ஸாம் டைம் நடக்கும்போது டீச்சர்ஸ் மட்டும் டீயும் சமோசாவும் கொடுப்பாங்க. அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பசி வரும். ஆனா காலைல நல்லா சாப்பிட்டு வந்திருப்பேன். ஆனா அந்த டீச்சர்ஸ் டீயும் சமோசாவும் சாப்பிடும்போது உள்ள வந்து என்ன வந்துருதுங்க? பசி வந்துருது. அந்த பசியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உள்ள பசி வந்து போய் சமோசாவை சாப்பிடுற வரைக்கும் அந்த பசி இருக்கு. ஹalleluya. ஹalleluya. நான் உங்களுக்கு வேறொரு பசி அறிமுகப்படுத்துகிறேன். என்ன பசினா அற்புதம் என்கின்ற பசி. ஹalleluya. ஆமென். சத்தியம் என்கின்ற பசி. ஹalleluya. ஆமென். இந்த ஆசையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு ஆசையை தேவனுடைய வார்த்தைகளை தூண்டி விட விரும்புகிறேன். ஒரு ஆசையை ஜெபத்துக்குள்ள நான் தூண்டி விட விரும்புகிறேன். ஹalleluya. ஆமென். மோசேக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னால் அவர் உனக்கும் செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். ஹalleluya. 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 எத்தனை பேர் வாசனை வருது? எத்தனை பேர் நான் சாப்பிடுறேன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாவே. தாவீதுக்கு முன்பதாக கோலியாத் விழுவான் என்று சொன்னால் உனக்கு முன்பதாக கோலியாத் விழுந்து போவான். ஹalleluya. 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 ஆமென். அப்போஸ்தலன் பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாக இருந்த அந்த சிறைச்சாலை கதவை கர்த்தர் அசைப்பார் என்று சொன்னால் உன்னுடைய சிறைச்சாலை கதவை கர்த்தர் அசைத்து போடுவார். அதை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹalleluya. ஆமென். மோசேயின் இடத்தில் கர்த்தருடைய சத்தம் ஆமென் மோசேயுடைய காது விழும் என்று சொன்னால் உன் செவிகளும் ஆமென் தேவசத்தை கேட்பதற்கான ஒரு மகிமையான ஒரு ஆயுதம் நடக்க போகுது என்று நான் சொல்லுகிறேன். ஹalleluya. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு நான் பார்த்த கஷ்ட நஷ்டங்கள் வியாதிகள் எதுவும் 2026ல வரக்கூடாது அப்படின்னு நம்புற மாத்திர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் அழுகையின் சத்தத்தை கேட்டாரா? அவர் அழுகையின் சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளினார். ஜெபிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிற சத்தத்தை கேட்டு கர்த்தர் உனக்காக இறந்த விதத்தை அறிந்து கொள்வீர்களாக. மகிமை 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 மகிமை. Thank you Lord. 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 Thank you. ஜெபிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆண்டு சரத்தை முடக்கிற எல்லா ஆவிகளையும் இந்த நாள் அடங்கி போவதா என்று நான் கட்டளையிடுகிறேன். ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு மகிமையை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு மகிமையான காரியத்தை சூழ்ந்து கொள்கிறது. 2025ல உன் அளவைத்த அத்தனை காரியங்கள் இருந்து இயேசுவின் நாமத்தினால இன்று ஒரு விடுதலை சந்திக்கிறது. ஓ ராபா காஷ்மீரத்திலே கபோ உடைய புறக்கணித்த அத்தனை மனிதருக்கு முன்பதாக கர்த்தருடைய மகிமையான பொக்கிஷத்தை கர்த்தர் மாற்றுவதை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிங்க. ஓ ராபா பதில ஓ ரே ஓ ஸ்ரீ மாரா பதில உன்னோட புறப்படுகிற தேவனை நீ காண்பாய். ஓ அக்கினியை கர்த்தர் பேசினதே போல பேசிய தேவன் புறப்படுகிற காண்பே உன் அழுகையின் சத்தத்தை பரலோகம் கவனித்தது. மகிமையாய் காரியத்தை கதை சொல்லுகிறான். Praise God. உன்னுடைய தோல்வியை பார்த்தவர்கள் அநேகம். நீ அழுததை பார்த்தது அநேகம். உன்னுடைய தோல்விகளுக்கு சாதகமா எல்லாமே இயங்க ஆரம்பித்தது. அழுகைக்கு சாதகமா எல்லாரும் இயங்க ஆரம்பித்தார்கள். நீ சோர்வுல இருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்க, ரிப்போர்ட் விரோதமாய் வந்தது. நீ சோர்ந்து போய் இருக்கும் பொழுது பணத்துக்காக போய் நின்னீங்க, இல்லை என்று கை விரித்தார்கள். கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு புறப்படும்படியா
தேவ தூதர்கள் அல்ல, தெய்வமே உன் கரத்தை பிடித்திருக்கிறது. மனித உதவினால் பிழைப்பது கிடையாது. தேவ உதவினால் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். மனித உதவினால் நீ பிழைப்பது கிடையாது. தெய்வ உதவினால் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். தெய்வ உதவி எப்படிப்பட்டதாக இருக்கும்? தெய்வ உதவி எப்படிப்பட்டதாக இருக்கும்? தெய்வ உதவி எப்படிப்பட்டதாக இருக்கும்? செங்கல் கொடுக்க முடியுமோ? சுரட்சை கொடுக்க முடியுமோ? கட்சிகள் சின்ன அடங்கி போகும். தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், 2025 சந்தித்த ஒரு பாடிலும் ஒரு பிரச்சனைகளும் ஒரு வேதனைகளும் ஒரு வியாதிகளையும் உன்னை பின்தொடர்வது கிடையாது. என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய உடன்படிக்கை. தேவனுடைய உடன்படிக்கை. வாய்ப்பை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை. சண்டே சர்வீஸ் டைமிங்: first service morning 7 a.m. at Kangayam. Second service morning 10 a.m. at Maravapalayam. Tuesday evening 7 p.m. Coimbatore meeting. Wednesday evening 7 p.m. Kumarapalayam. Friday fasting prayer morning 10 a.m. Kangayam. Evening 7 p.m. Maravapalayam. Our email address Assembly of Faith Mission Church at gmail.com. அன்பிற்குரியவர்களே, ஆவிக்குரிய சத்தியங்களையும் இன்னும் தேவ காரியங்களையும் கூடுதலாக அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் Assembly of Faith Mission Church Sam Tinsley யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, சத்தியத்தை பரவச் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் 3110753693. பேங்க் SBI விநாயகபுரம். IFSC கோட் SBI எண் 001764. MICR 64102072. ஆஃபரிங் ஜிபே அண்ட் போன்பே நம்பர் 79400867 இந்த எண்களில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள 9894415996 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.